பிஸ்னஸ் வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து ரொம்ப கஷ்டம். எப்படி சொல்கிறேன்னா, லேபர் வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க சம்பளத்தை ஏற்றிடுவாங்க. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லாமல் கொள்ளாமல் நைட்டாக சிமெண்ட் விலை ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபோன் வரும். நம்ம ஒரு 100 மூட்டை 200 மூட்டை ஆர்டர் பண்ணோம்னா, இல்லை சார் மற்ற கண்டக்டர் வாங்கிட்டாரு அப்படிங்குவாங்க. அவங்களும் ஏற்றிடுவாங்க. கவர்மெண்ட்டு வழக்கம் போல் டேக்ஸை ஏற்றிடுவோம். ஆடிட்டரும் கட்டிடுங்க சார், அதான் அவங்களுக்கு சேஃபு அப்படிங்குவாரு. ஆனால் என்னைக்காவது யாராவது ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து நீங்கள் உங்கள் கிளைண்ட்டில் வந்து சார் எனக்கு லாபம் இல்லை, எனக்கு நல்லா பண்ணியிருக்கேன், ஒரு 5% எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னா கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா பிஸ்னஸ் மேன்கிறவங்க வந்து எல்லாருமே வந்து அவங்க பண்ணுற சாக்ரிஃபைஸ் வந்து யாருக்கும் தெரியாது. நம்ம யூஸ்வலாக ரோல் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கலாட்டா பிகன் வீட்ஸில் இல்லைனா வந்து ஒரு யூடியூப்பில் டிவியில் பார்த்துருக்கீங்க. அவங்கள நீங்கள் ரீச் பண்ண முடியாது, அவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யாங்கிறது தெரியாது. பட் இங்கே இருக்கவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு வேலை அவங்க டைமு, அவங்க ஃபேமிலி லைஃபு, அவங்க ஹெல்த்து எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஒரு 5 வருஷத்துக்கு மேலே பிஸ்னஸ் நடத்திக்கலாம், நீங்கள் காலை தூக்கி வச்சுக்கலாம், நீங்கள் டான் தான். உங்களை யாரும் வந்து கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் பண்ணி பாருங்கள். எல்லாரும் வெளியிலேருந்து பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னு வச்சுக்கோ, புலமைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நார்மலாக சேலரி பீப்புள்கிட்ட போய் புலம்புனீங்கன்னா, உனக்கு என்னப்பா பிஸ்னஸ் இருக்குது, நீ இப்படி போட்டால் அப்படி மாற்றிருவா, அப்படி போட்டு இப்படி மாற்றிருவா அப்படிங்குவாங்க. பட் நமக்கு தான் தெரியும் எப்படி போட்டு எப்படி மாற்றுறோன்னு. அது இருக்க வழியில் தான் தெரியும். 24 hours ஒர்க் பண்ணுறவங்க இங்கே எல்லாருமே. அது நீங்கள் எல்லாருமே டைம் சொல்லலாம். உங்களுக்கு டைம் லிமிட் கிடையாது, ரிட்டையர்மெண்ட் ஏஜும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 60 வயசு மேலே தான் சில பேரோட பிஸ்னஸ் நல்லா பீக்லேயே போகும். அதனால் ரொம்ப சந்தோஷம் எங்களை எல்லாரும் மீட் பண்ணுறதுக்கு. திருச்சியில் இவ்வளோ பேர் இருக்காங்கிறது ரொம்ப சந்தோஷம். செடாய்ங்கிறது எப்படி அவங்கள நிறையா அமைப்புகள் இருக்குது. பட் ஆனால் வந்து எல்லாரும் அவங்களுக்குள்ளேயே ஒரு சர்க்கிள்குள்ளேயே இருந்துக்குவாங்க. அந்த சர்க்கிளை பிரேக் பண்ணுறாங்கிறதுக்கு காரணம் வந்து எந்த மாதிரி ஆளுங்க தான். ஏன்னா வந்து நான் வந்து கான்ட்ராக்ட் ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். பெட்ரோலியம் கம்பெனிஸ் இந்தியன் ஆயில், இந்துஸ்தான் எனக்கு வந்து ஒரு 12 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். குரு வந்து என்னோட நண்பர். யூஸ்வலாக காலேஜ் ஃப்ரெண்ட்லாம் இவ்வளோ நாள் தான் கண்டினியூஸாக வர மாட்டாங்க. காலேஜ்லேயும் இருந்து பிஸ்னஸ்லேயும் இருந்து அவர் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறப்ப 2 வீலரில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து சிபி வச்சுட்டு எடுத்துகிட்டு போனார். நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஃப்ரெண்டில் வந்து ஆக்டிவாவில் வந்து சிமெண்ட் மூட்டை வச்சுட்டு எடுத்துகிட்டு போனேன். இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் ஒன்றா க்ரோ பண்ணிகிட்டு இருக்கோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எங்கள் பெருமையாக சொல்லலாம். இதே மாதிரியே செடாயும் வந்து எல்லாரையும் பில்டு பண்ணி நாளைக்கு இங்கே இருக்கவங்க எல்லாருமே வெளியில் பார்த்தீங்கன்னா BMW ஆடிக்கு வச்சுட்டு கலாட்டா பிகன் வீட்ஸ்லாம் இங்கே வரணும், திருச்சிக்கு வரணும். என்னப்பா ஒரு 5 வருஷத்தில் இவ்வளோ பெரிய ஆண்டர்பிரினர்ஸ் உருவாக்கியிருக்கீங்கன்னு. அதை பண்ணி கொடுக்க எல்லாம் சேர்ந்து உழைப்போம், ஜெயிப்போம். தேங்க்யூ.